கூகுள் பேல இந்த ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா உடனே உங்கள்ட்ட இருக்க எல்லா காசுமே போயிடும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து எங்க பார்த்தாலும் பரவிக்கிட்டே இருக்கு. அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். இப்போது சமீப காலமாக ஜிபேயில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக யாருக்குன்னா பேமெண்ட் அனுப்பிச்சிருப்பீங்க. அந்த பேமெண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஎல் சிம்பிள் போட்டு 2 பேர் கை கொடுக்குற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியில் இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம யாருக்கிட்ட பேமெண்ட் அனுப்பிச்சோம் இது என்ன காட்டுதுன்னு தொட்டிங்கன்னா உங்கள் பணம் போயிடும். தயவு செஞ்சு நீங்கள் லாஸ்ட்டாக அமிச்ச ஃபண்டுக்கு பக்கத்தில் அந்த சிம்பிள் வரும். தயவு செஞ்சு அதை தொட்டுறாதீங்க. அது தொட்ட அடுத்த 5 நிமிஷத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் பூரா எடுத்துடுறாங்க. இது இப்போது அதனால எல்லாருமே அதை கிளிக் பண்ண கூட பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாக்கெட் மணி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் என்ன புதுசாக ஏன் அது கூகுள் பேல வந்துருக்குது, முக்கியமாக மற்றவங்களுக்கு பணம் அனுப்புகிற ஆப்ஷன் கிட்ட அதை ஏன் காட்டுது அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். என்னன்னா பாக்கெட் மணி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. குழந்தைகளுக்கு நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒரு பாக்கெட் மணி கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலுமே யூபிஐ மூலமாக ஸ்கேன் பண்ணி பணம் செலுத்துகிற மாதிரி வந்துட்டதுனால அந்த டிஜிட்டலுக்குள்ளே இவங்களையும் கொண்டு வரதுக்கான ஒரு முறை தான் இது. ஏன்னா குழந்தைகளால் வந்து கூகுள் பே அக்கௌண்ட் வச்சுக்க முடியாது. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் தான் கூகுள் பேல ஆட் பண்ண முடியும். அதற்காக தான் இந்த பாக்கெட் மணி அப்படிங்கிற மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ பாக்கெட் மணியா கொடுக்கலாம் அப்படிங்கிறது. 1900 ரூபாய் பாப்பா. அது சார் கிட்ட வாங்கிக்கோங்க. எது என்கிட்ட வாங்கிரவா? அதாவது பார்ஷியல் டெலிகேஷன், ஃபுல் டெலிகேஷன் 2 ஆப்ஷன் இருக்கு. பார்ஷியல் டெலிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு தடவை அவங்க போய் பணம் செலுத்தும் போதும் அதற்கான பின்னுங்கிறத வந்து நம்ம கிட்ட தான் கேட்கும். நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் ஒருத்தவங்களுக்கு வந்து இதுக்கான பாக்கெட் மணி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பட் பார்ஷியல் டெலிகேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க போய் ஒரு கடையில் ஸ்கேன் பண்ணுற பொழுது எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நான் அந்த அமௌண்ட்டுக்கு பின்னை போட்டால் தான் அங்கே அவங்களுக்கு வந்து பே ஆகும். அவங்களால அதை டைரெக்டாக பே பண்ண முடியாது. இது வந்து பார்ஷியல் டெலிகேஷன். ஃபுல் டெலிகேஷனுங்கிறது என்னன்னா மாதம் நம்ம ஒரு டார்கெட் அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 2000 ரூபாயை வந்து நான் ஃபுல் டெலிகேஷனில் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க பாக்கெட் மணியாக அது அவங்களுக்கு சேவ் ஆகிடும். அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அவங்க எங்கே போய் பே பண்ணுறதுனாலும் அதுக்கு வந்து நம்மக்கிட்ட பர்மிஷன் எதுவும் வராது. அவங்களே பே பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்க டிசாஸ்டர் என்ன அப்படின்னு சொன்னால், சப்போஸ் உங்களுக்கு கூகுள் பே பற்றி பெருசாக தெரியாமல் இருக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் அவங்களோட யூபிஐ பின்னும் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற இடத்துல, கூகுள் பேயோட பின்னும் தெரியும் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி ஒரு 2000 ரூபாயை வந்து பாக்கெட் மணி ஆப்ஷன் மூலமாக அவங்களுக்கு சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆபத்து இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில். ஸோ உங்களுக்கு அதனால இந்த பாக்கெட் மணி ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. தேங்க்யூ.